மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்னம்மா சொல்லுடாமா. விஜய் காலையில வந்துருவானா? கண்டிப்பா வந்துருவாருமா. சரி நீ போ, குட் நைட். நானும் காலையிலே சாப்பிட்டுக்கிறேன். அட என்னம்மா நீ மாத்திரை போடணும்ல, வந்து சாப்பிடுமா. வேணாம், all of you get out. விஜய் இப்ப வரணும், இல்லனா நான் எங்க இருக்க மாட்டேன், எங்கயாவது போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதராமா. ஆஹா, விஜய் எனக்கு வேணும், விஜய் எனக்கு வேணும், விஜய் எனக்கு வேணும். போங்க, எனக்கு அவன் தான் ஊட்டி விடணும். அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லனா எனக்கு எதுவும் வேணாம். போங்க போங்க, விஜய் வர சொல்லு, எனக்கு இப்பவே வர சொல்லு, வர சொல்லு, இல்லனா நான் சாப்பிட மாட்டேன். விஜய் எனக்கு வேணும், விஜய் வர சொல்லு, வர சொல்லு. வெண்பா, விஜய் வர சொல்லு, எனக்கு இப்பவே வர சொல்லு, வர சொல்லு. விஜய் வரணும், விஜய் வரணும். வந்தவன் எனக்கு ஊட்டி விடணும், எனக்கு ஊட்டி விடணும். விஜய் வரணும், இப்பவே வரணும், இல்லனா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு விஜய் வரணும். அழகாதான் இருக்கேன், ஆனா இன்னும் என்னமோ கம்மியா இருக்கே. ஞாபகம் வந்துருச்சு. தலை நிறைய மல்லிப்பூ வச்சா அவருக்கு பிடிக்கும்ல. மல்லிக்கு மல்லி வச்சா அப்படியே அள்ளிக்கலாம் போல இருக்குன்னு கூட ஒரு நாள் போற போக்குல சொன்னாரே. மறந்தே போயிட்டேன். இப்பதான் அம்சமா இருக்கடி மல்லி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்பா எவ்ளோ திருஷ்டி. பாவம் மனுஷன், இவ்ளோ கஷ்டத்திலையும் நான் சங்கடப்படக்கூடாதுன்னு அப்பப்ப ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இல்ல மாமா, பரவாயில்ல, நான் வேணா நைட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன மல்லி? கனவா? மறுபடியும் கனவா? திரும்ப மறைஞ்சு போக போறீங்க. நீங்களா? பின்ன டூப்பா போட்டிருக்கேன் நானே தான். அது எப்படி? கண்ணாடியில தெரியறவன் நேர்ல நிக்க மாட்டானா? என்ன லாஜிக் இது? கண்ணாடியில பார்த்து ஷாக் ஆகாம இருந்துட்டு நேர்ல பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறேன். அது வந்து முதல்ல கனவுல வந்தீங்க, நிஜம்னு நம்பி ஏமாந்துட்டேன். திரும்ப நிஜத்துல வந்து நிக்கிறீங்க, இப்போ கனவுன்னு நம்பி ஏமாந்துட்டேன். ஆக ஏமாந்துகிட்டு தான் இருக்க. எனக்கு உன் மேல சம கோவம் மல்லி. கோவமா? எதுக்கு? நாம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ மனோகர் மாமா ஜிஞ்சர் டீ கேட்டாரா?
ஆமா. ஆ, நாம என்ன அக்ரிமெண்ட்ல முடிச்சோம்? நான் நைட்டு குடிச்சுக்கிறேன்னு சொன்னனா இல்லையா? ஆ, ஆமா சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நைட்டும் வந்துருச்சு. எனக்கு நீ தர வேண்டியதை இன்னும் தரவே இல்லையே. அது சரி, உங்களுக்கு கோவம் ஏன் இவ்ளோ மெதுவா வருது? அது வந்து மல்லி, என்ன பொறுத்தவரை லவ்னா அப்படியே பட்டு 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 பட்டுன்னு முந்திரி கொட்ட மாதிரி வந்துரும். ஆனா கோவம் மட்டும் அவ்வளவு ஈஸியா வராது. ம். அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். வந்தாலும் மெதுவா தான் போகும். ஓஹோ, அப்படியா? சாருக்கு கோவம் எவ்ளோ இருக்கு? மூக்குக்கு மேல இருக்கா? மூக்குக்கு மேலையா? அதெல்லாம் தாண்டி அப்படியே பொங்கி வழிஞ்சி கண்ணல அப்படியே தீயா கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. எரியுதா? பாத்து அணைச்சிருங்க. கரெக்ட். இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. அணைச்சிக்க வேண்டியதுதான். மல்லி, ஏ எவன்டா அது? இவரா? இவரா? அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, யாருங்க? அதை விட மல்லி, நான் ரொம்ப உக்கிரமா இருக்கேன். கோவத்தை தணிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்ன? ஐயோ, போன் ரிங் ஆகுதுங்க. திரும்பவும் அவர்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நேரங்களும் தெரியாம அடிச்சுக்கிட்டே இருப்பாரா? ஒரு தடவை அட்டன் பண்ணலன்னா விட வேண்டியதானே? விடாம அடிப்பாங்களா? மல்லி, ஐயோ, எங்க விடுங்க. விடுங்க. ஐயோ, திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அட சொன்னா கேளு மல்லி, நீயும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. போன போய் அட்டன் பண்ண சொல்றீங்க. முதல்ல என்ன அட்டன் பண்ணு. மல்லி, மல்லி. போன் வருது. போன் எடுங்க. ஹலோ மாப்ள. ஹலோ ஹலோ மாப்ள, கேக்குதா? மாப்ள கேக்குதா? மாப்ள, நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல மாப்ள. நான் பேசுறது கேக்குதா மாப்ள? மாப்ள, ஹலோ. இந்த ஆள் வேற பேசினா தானே கேக்கும். மாப்ள, பேசுங்க. மாப்ள இருக்கீங்களா? சொல்லுங்க. மாப்ள எங்க இருக்கீங்க? வீட்ல தான். சாரி மாப்ள, ரொம்ப முக்கியமான வேலையா இருந்தீங்களோ? நீங்க சொல்லுங்க. திரும்ப திரும்ப நான் கூப்பிடுறேன்ட்டு நீங்க கோவப்படல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க என்ன சத்தம் மாப்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுங்க. மாப்ள, இங்க ரேணுகா ரொம்ப அடம் பிடிக்கிறா. என்னால அவளை சமாளிக்க முடியல. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறா. சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பிட்டுட்டு மாத்திரை வேற போட வேண்டி இருக்குது. கொஞ்சம் கூட அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாப்பிள்ள, உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் அவ கொஞ்சம் இறங்கி வர்றா. நீங்க வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள என்ன டக்குன்னு கட் பண்ணிட்டாரு? நாளைக்கு மூடைய ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஐயோ, ஏந்திரிங்க. என்ன மல்லி? கொஞ்சம் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. மல்லி, அவர் நினைச்சா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்க. சாரி மல்லி, இந்த SORRY வேற. சாரி இப்படிதான் சொல்லுவாங்களா? உங்களுக்கு நான் ஒரு நியாயம், எனக்கு நான் வேறயா? அப்படியா சொல்ற? போங்க, முதல்ல நிதானமா வந்து சாரி கேக்கலாம். சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.